நாம் ஜோதிட ரீதியாக தமிழகத்தின் யார் முக்கிய பதவிக்கு வருவார்கள், யார் முக்கிய அரசியல்வாதியாக இருப்பார்கள் போன்று உலக செய்திகளும் கலந்து பல செய்திகளை சொல்லியிருக்கின்றோம். இன்று அவற்றின் தொகுப்பை இங்கே சொல்லப் போகின்றோம். முதலாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய பதவிக்கு வருவார்கள் என்று எழுதியிருந்தோம். அதற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் தோற்றார். நாங்கள் அவர் முக்கிய பதவிக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்று, உதயநிதி முக்கிய பதவிக்கு வருவதற்கு ஸ்டாலின் தோல்வி கூட காரணமாக இருக்கும் என்று பின்பு கூறியிருக்கின்றோம். சரி, அடுத்தது திரு விஜயும் திரு அண்ணாமலை அவர்களும் அரசியல் ரீதியாக அவர்கள் இது எல்லாமே நான் யூடியூப்பில் கூகுளில் எடுத்த டேட் ஆஃப் பர்த். அவர்கள் அரசியலில் ஜொலிக்க முடியாது என்று எழுதியிருந்தோம். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற்று விட்டார்கள். அது விஜயை பற்றி அவர்கள் இருவரை பற்றியுமே இன்னொன்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். ஒருவேளை அவர்கள் அரசியலிலே மிகப்பெரிய பதவிக்கு வந்தால் அது அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்கும் நற்பெயரை கெடுப்பதற்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை கீழிறக்குவதற்குமான ஒரு காரணமாக அமையும் என்று கூறியிருந்தோம். சரி, இன்று விஜய் வந்திருக்கிறார், பார்க்கலாம். நல்லா இருந்தால் நல்லது தான். அடுத்து திரு மோடி அவர்களும் அவருடைய ஜாதகம் சரியாக இல்லை என்பது என அவருடைய டேட் ஆஃப் பர்த் தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் கிடைத்த தகவலை வைத்து அவருடையதும் திரு அமித்ஷா அவர்களுடைய இது வைத்து நாம் கணக்கிட்ட பொழுது அவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் என்ன எடுத்தாலும் அவர்களுக்கு வெற்றி பெறுவது கடினம், அது அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்படும் என்று கூறியிருந்தோம். இதெல்லாம் இந்த ஒரு 1 இயர்க்குள்ளே நாம் கூறிய சில செய்திகள். அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலிலே நாம் சொல்லியிருந்தது திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு அவர்களை பற்றி சொல்லியிருந்தோம். இவர்களுக்கும் இது நல்ல நேரம் அல்ல, இது அவர்களுக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் என்று இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இடையில் சொல்லியிருந்தது. அதிலே இவருக்கு நெதன்யாகு அவர்களுக்கு தரையிலே பிரச்சனை இருக்காது. அவர்கள் வானத்தில் ஃப்ளைட்டில் பறப்பது இல்லை, பூமியை விட்டு மேலே இருக்கும்போது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்று கூறியிருந்தோம். அதே போல் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இந்த நேரம் சரியானதாக இல்லை, அவருக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு பின்பு